வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உங்கள் தயவால் அல்ல, மக்கள் தயவால் தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி நடக்கிறது என முதலமைச்சர் விஜய் பதிலடி. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் ஏன் இவ்வளவு கதறல் என்றும் ஆவேசம். நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுத்தார்கள் என்று தெரியுமா என முதலமைச்சர் விஜய் கேள்வி. தாவேக ஆட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 8 சகோதரர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக பேச்சு. இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். சோஃபா பர்னிச்சர் பிசினஸை மற்ற பிசினஸை போல் திமுக வெளியில் செய்யட்டும் என முதலமைச்சர் விஜய் விளாசல். அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம் எனவும் பேச்சு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேச்சு. கரூர் சம்பவத்தில் என் மீது பழி போட்டார்கள், அரசியல் என்றால் இவ்வளவு கொடூரமாக இருக்க வேண்டுமா எனவும் கேள்வி. 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாநில உரிமைகளை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இனியும் இப்படித்தான் இருப்போம். அதுல ஒருபோதும் மாற்றமே இருக்காது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. தமிழகம் முழுவதும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் அடித்த கொள்ளையெல்லாம் அரசின் கஜானாவுக்கு கொண்டு செல்வதாக முதல்வர் பேச்சு. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு? பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி என்பதை நிரூபிக்க முடியும் என்று நினைத்து பேசிய எதிர்க்கட்சியினருக்கு நன்றி.
மக்கள் பணி செய்ய தெரிந்த எங்களுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். அரசு வருமானத்தை கஜானாவிற்கு மாற்ற தெரிந்த அளவிற்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவிற்கு மாற்ற தெரியாதுதான். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் காட்டமாக பேச்சு. ஊழல் செய்ய மாட்டோம், செய்ய விடமாட்டோம், இதுவரை செய்தவர்களையும் விடமாட்டோம். சட்டப்பேரவையில் ரமிகா முதலமைச்சர் விஜய் ஆவேசம். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே ஈவில்ஸ் என டெவில்ஸ் பேசக்கூடாது என முதலமைச்சர் விஜய் பேச்சு. எங்களுக்கு பாடம் எடுப்பதாக கத்தி உங்கள் வேஷத்தை நீங்களே கலைத்து வருவதை மறந்துவிட வேண்டாம் என்றும் திமுக குறித்து கருத்து. நேற்று எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது, ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. முந்தைய ஆட்சியில் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு ஆரம்பத்திலேயே சட்டம் ஒழுங்கை பேணி காக்காதது ஏன் என முதலமைச்சர் விஜய் கேள்வி. 6 மாத காலம் டிஜிபியை நியமிக்காதது ஏன் என்றும் காட்டம். கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையை கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆட்சியில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாறா அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணலை? ஐந்து நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிவிட்டது. பின் என்ன பேசுவது என முதல்வர் விஜய் கேள்வி. அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? அப்பாவை காணும் என்று குட்டி ஸ்டோரி சொல்லி கொளத்தூரில் முக ஸ்டாலின் தோற்றத்தையும் விமர்சித்தார். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். சட்டப்பேரவையில் உரையை முடித்த முதலமைச்சர் விஜய் முக ஸ்டாலின் பாணியில் காட்டிய சைகை. காங்கிரசுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது முக ஸ்டாலின் ஓவர் என கையை காட்டியதை போல ரீக்ரியேட் செய்த முதல்வர் விஜய். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சட்டமன்றத்தை முதலமைச்சர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றியுள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கும் வரை யாரும் கட் சொல்லக்கூடாது எனவும் விமர்சனம். அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்றைக்கி மாற்றி காட்டியிருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் ஊடகங்களுக்கும் பேரவையில் எங்களுக்கும் பதில் சொல்ல மறுக்கிறார். பரப்புரையில் பேசுவது போன்று முதலமைச்சர் விஜய் பேசுகிறார் எனவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தொடர்ந்து
நீங்களும் ஊடகங்களும் செய்தியாளர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அசெம்பிளியில் எங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. முதலமைச்சரோடு அரை மணி நேர பேச்சுல 10 ரீல்ஸ் தேரும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். முழுக்க அவங்க இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸாக போகணுன்னு. இன்றைக்கி முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. சட்டப்பேரவையை சினிமா திரையரங்கு போல் மாற்றி உள்ளனர். விரைவில் ஐட்டம் சாங் எல்லாம் போடப்படும் என நினைப்பதாக சர்ச்சை பேச்சு. சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சபையே பார்க்காதது. விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் கொஞ்ச நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன்.